வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலிஜன் அண்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு பேப்பர். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ். அதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதோட ஆரம்பமா பார்த்தோம் அப்படின்னா, சோஷியாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் ஒரு மதத்தை படிக்கணும், அது ஒரு தனிப்பிரிவா நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமூகத்துல நிறைய நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருந்திருப்பீங்க ஆல்ரெடி. சமூகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஃபேமிலிய இன்க்ளூட் பண்ணதா இருக்கட்டும், மேரேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனமா இருக்கட்டும், கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அரசியல் அப்படிங்கிற ஒரு நிறுவனமா இருக்கட்டும், மதம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அனைத்தையும் சேர்ந்துதான் நம்ம சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சு சோஷியாலஜி டெஃபினிஷன்ல நம்ம ஆரம்பத்துல படிச்சிருந்திருப்போம். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த மதம் அப்படிங்கிறத சோஷியாலஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒரு ஸ்பெஷலைசேஷன், அதோட ரோல் சொசைட்டில எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தனித்துவமா படிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு நிறுவனங்களையும் ஒவ்வொரு அம்சங்களையும் நம்ம சொசைட்டியோட அம்சங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, மத சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு, அதோட முக்கியத்துவம் இந்த சமூகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சமூகவியலாளர் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கக்கூடியதுதான் இந்த ரிலிஜன் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பரோட ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா நம்ம பாக்குறோம். ஓகே, அதோட ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது ஒரு சமூக நிகழ்வு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் படிக்கிறாங்களே மதங்களை, பிலாசபர்ஸ் படிக்கிறாங்க, தியாலஜிஷியன்ஸ் படிக்கிறாங்க, இறையியலாளர்கள் படிக்கிறாங்க. அதுல என்ன சமூகவியலாளருக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அவங்க என்ன புதுசா படிச்சிட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணணும். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, சமூகவியலாளர்கள் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அந்த ரிலிஜன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய ஒரு கேள்விகளை அவங்க கவனம் செலுத்துறாங்க. ஓகே, பட் இறையியலாளர்கள், அதாவது தியாலஜியன்ஸா இருக்கட்டும், பிலாசபர்ஸா இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளையோ இல்ல அதுல ஏற்படக்கூடிய கேள்விகளையோ அவங்க படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதே வகையில பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பரந்த அளவுல மனுஷங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். சோ நம்ம டே டு டே லைஃப்லயே பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதம் அப்படிங்கிறது நம்மள ஏதாவது ஒரு வகையில நம்மள ஒரு ஆட்கொள்ளும். ஆமா தானே? சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனிதர்களோட அனுபவத்தையும், அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய சமூகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு இடையேயான உறவு முறைகளிலேயும் இந்த ரிலிஜன் எந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள்ல இந்த மதம் இந்த ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ்ல இருக்கு, நிலைகள்ல இருக்கு அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டா இந்த மதம் ஒரு சமூக நிகழ்வு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ் இருக்கு. இந்த சொசைட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, அதுக்குரிய நம்பிக்கைகள் வேறையா இருக்கு, சடங்குகள் முறைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அமைப்புகள் அப்படிங்கிறதும் நிறையவே இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் என்ன மாதிரியான மத நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு, என்ன மாதிரியான சடங்கு முறைகள் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு தனித்துவமா இருக்கு அப்படிங்கறத பத்தினா ஒரு போக்கஸா இந்த சோஷியாலஜி ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கறது போக்கஸ் பண்ண சமூகவியலாளர்கள் படிக்க விரும்புறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில மதம் நம்மளோட வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் சரி, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலையும் பார்த்தோம் அப்படின்னா, மதம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துல மிக்க தொடர்பு கொண்டது.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், இல்ல ஒரு புதுசா ஒரு கடையை திறக்கிறோம் அப்படின்னா, எடுத்ததும் நம்ம வந்து என்ன பண்ணிட மாட்டோம், வாடிக்கையாளர்களுக்கு வந்து கொடுத்துட மாட்டோம். எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ரிலிஜனை நம்ம சார்ந்தவங்களா இருக்கிறோமோ அந்த கடவுளுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், பூஜை, அவங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பரிகாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இறை பக்தியோட தான் நம்ம வந்து தொடங்குவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பொருளாதார ஆஸ்பெக்ட்லயும் பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ரிலிஜன் வந்து முக்கியமான அம்சமா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலிஜன் இந்த சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து நிறைய விதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுது. சோ அந்த வகையில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதை டர்கேம் கூட வந்து சொல்லியிருக்காரு, எமுல் டர்கேம் கூட சொல்லியிருக்காரு, மதம் வந்து மனிதர்களை வந்து ஒன்னா வந்து இணைக்குது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருந்தாலும், சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு வெறுப்பு தன்மையை வந்து விதைக்குது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெரரிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மேஜரா நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முஸ்லீம் சமூகத்தினர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விதமான ஒரு புரிதல் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி மதம் அப்படிங்கிறது வந்து எப்படி மனுஷங்களை இணைக்குது அப்படிங்கறத இன்னும் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, மனுஷங்களை வந்து இணைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த மதம் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சமூகவியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அஸ்ஃபர் இஞ்சர் அப்படின்ற ஒரு ஆத்தர் கூட வந்து சொல்லியிருக்காரு, மதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சமூக வாழ்க்கையின் துணியில வந்து இது வந்து பிணைக்கப்பட்டுள்ளது. எப்படி வந்து ஒரு கிளாத்ல இருந்து ஒரு நூலை வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சமூகத்துல ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து நூல் மாதிரி ஒரு பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்னா வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். ஸோ ரிலிஜன், சோஷியாலஜி ஆஃப் ரிலிஜன், இல்ல சமூகத்துக்கும் இந்த மதத்துக்குமான பங்கு வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் பொழுது இதை நம்ம வந்து 4 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். 4 விதமான பண்புகளை வச்சு இந்த சமூகத்துக்கும் மதத்துக்குமான அந்த ஒரு தொடர்பை வந்து நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குழு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. குழு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது என்னன்னா, இந்த பரந்த உலகத்துல மனுஷங்க கிட்ட நான் ஏற்கனவே மனிதர்களிடையே உறவுகள் மற்றும் அநேகமாக அவர்களின் வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல சமூகவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, மதத்து மேல நம்பிக்கை கொண்டவங்களா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த சமூகவியலாளர் வந்து எதை படிக்க ட்ரை பண்றாங்க, இவங்க வந்து இவங்களோட கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்கு, மதத்துக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்து எப்படி இந்த ரிலிஜனை வந்து இந்த மதத்தை வந்து எப்படி அனுபவிக்கிறாங்க ஒரு அப்படிங்கிறத வந்து ஒரு எப்பயுமே நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு பயாஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ அந்த மாதிரி சமூகவியலாளர்கள் வந்து ஒரு எந்தவித பாரபட்சமும் இன்றி ஒரு மதத்திற்கு சார்பாகவும் இல்ல அதுல மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு சார்பாகவும் இல்ல அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியும் ஒரு பயாஸ்டா வந்து படிக்காம அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மதத்தை மக்கள் வந்து எப்படி அனுபவிக்கிறாங்க, அவங்களோட அனுபவ முறை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு பாரபட்சம் இன்றி படிக்கிறது தான் வந்து சமூகவியலாளர்களோட ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்கதா வந்து இங்க வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூகவியலாளர்கள் குழுக்கள் மற்றும் நிலைகளுக்கு மதத்தின் தனி அர்த்தத்தை ஆய்வு செய்ய முயல்கின்றன.
இவங்க வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், மதம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களை வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாலமா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க என்னதான் ரிலிஜன் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருந்தாலும், ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சாலும், அந்த மதம் வந்து ஒரு மக்களை வந்து ஒரு கிராமத்துல வந்து மக்கள் எல்லாத்தையும் நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊர் சாமி அப்படின்னு போய் ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து அதை வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? சோ அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன ஒரு விதமான பிரிவினைகள் வந்து இருந்தாலும், அதுக்கு முன்னாடி என்ன வேறுபாடுகள் வந்து இருந்திருந்தாலும், ஒரு 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 குழு சார்ந்து அவங்க வந்து மதத்தை வந்து கொண்டாடுறாங்க, அந்த சாமியை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கறதுதான் இது வந்து ஒரு குழு நிகழ்வா நம்ம வந்து சொல்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை வந்து மதம் அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது மற்றும் புனிதமானது. இன்ன வரைக்கும் வந்து கடவுள் வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு சயின்டிபிக்கா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணல. இப்போ சயின்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்ப H2O அப்படின்னா நீர், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்ததான் ஒரு H2O நீர் அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். பட் இதே மாதிரி இங்க மதத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது. கடவுள் வந்து எங்க இருந்து வந்தாரு, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னைக்குமே நம்மளால வந்து அறியப்படாத ஒண்ணு. சோ அது வந்து என்ன அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மதம் அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதே சமயத்துல நம்ம வந்து மக்கள் வந்து அதை ஒரு புனிதமான ஒரு விஷயமா வந்து பாக்குறாங்க. புனிதமான விஷயமா வந்து மதம் வந்து நம்மளோட சமூகத்துல மக்கள் மத்தியில வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த சமூகவியல் சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோஷியாலஜிஸ்ட் வந்து எதை படிக்கிறாங்க அப்படின்னா, பணக்காரர்கள், ஏழைகள் இவங்க வந்து மதத்தை வந்து எப்படி அனுபவிக்கிறாங்க, பணக்காரர்களோட பார்வையில வந்து இந்த மதம் வந்து என்ன மாதிரியான ஒரு புரிதலை வந்து கொடுக்குது, அவங்க என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து ரிலிஜனை வந்து பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏழைகள் வந்து மதத்தை வந்து எப்படி பாக்குறாங்க. ஏழைகள் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா சாமி எப்படியாவது நமக்கு வந்து நல்லது செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மதத்தின் மீது வந்து ஒரு அதிக பற்றுடையவர்களா வந்து இருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நிஜம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிவது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள். நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி தெய்வீக வார்த்தைகள் அத வந்து விளக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்பிக்கை அவசியமான ஒண்ணா வந்து இருக்கு. மதத்தின் மீதான நம்பிக்கை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல மக்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து ஒரு கடந்த கால உணர்வை வந்து அது வந்து உள்ளடக்கியது. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இமிடியேட்டா நமக்கு வந்து வந்துறது கிடையாது. நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட மூதாதையர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். ஆமாங்களா? சோ அந்த மாதிரி மனிதம் இது வந்து என்னன்னா கடந்த கால உணர்வை வந்து உள்ளடக்கியது. அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு ஒரு கலாச்சார பண்பாட்டை வந்து பாரம்பரியத்தை வந்து இது வந்து பேசுது மதம் அப்படிங்கிறது. ஓகே, சோ அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட காலமா நம்ம வந்து நம்மளோட சமூகத்துல மக்கள் அனைவரும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொசைட்டில வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க பண்ணக்கூடிய அந்த சடங்குகள், அங்க பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள், அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா முறையா நடக்கும். நீங்க கூட கோயில்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பூஜை பண்றதுக்கு, அந்த அபிஷேகங்கள் பண்றதுக்கு எதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு நடைமுறையை வந்து அவங்க வந்து பின்பற்றுவாங்க.
இந்த நடைமுறைகள், மதம் சார்ந்த நடைமுறைகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் வந்து, அதுல ஒரு அனுபவம் மிக்கவர்கள் வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே போய் நம்ம வந்து சாமிக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரெயின்டு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பிக்கைகள் மற்றும் இந்த நடைமுறைகள், இந்த சடங்கு முறைகள் எல்லாத்தையுமே வந்து வழி நடத்துவாங்க. சோ இது யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத இன்னும் அடுத்த நம்ம கிளாஸ் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த சடங்குகள் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நவீனத்திற்கு முந்தைய காலத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மாடர்ன் சொசைட்டில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவீனத்துவத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகண்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது இந்த நடைமுறைகள் அப்படிங்கிற இந்த சடங்கு முறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுருங்கிருச்சு. முந்தைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா திருவிழா அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள், சடங்கு முறைகள் இந்த மாதிரி வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல், ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டைமே இல்லை நமக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், நடைமுறைகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த சடங்கு முறைகள் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டோம், சுருங்கிக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அதே நேரத்துல ரொம்ப நுணுக்கமான விஷயமாவும் நம்ம வந்து பண்ணுவோம். ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வந்து இந்த சடங்கு முறைகளை வந்து நம்ம வந்து பண்ணிட மாட்டோம். ஒரு நுணுக்கமான முறைகளை வந்து பின்பற்றி தான் வந்து இந்த சடங்கு முறைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கவனமா வந்து பார்க்கப்படுது. ஒரு நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமா அவங்க வந்து பாக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சடங்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டாகவோ இல்ல தனித்தனியாகவோ இண்டிவிஜுவலாவும் போய் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம குலதெய்வத்தோட அருள் வேணும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்ம வீட்டுல ஒரு நல்லது விசேஷம் பண்ண போறோம், இல்ல நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம நினைச்ச நேரம் நம்ம வந்து கோயிலுக்கு போவோம், சடங்கு முறைகள் வந்து பண்ணுவோம். ஆமாதானே? சோ இது வந்து ஒரு இந்த நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் சார்ந்தும் இருக்கும், அதே மாதிரி ஒரு கூட்டாகவும் இந்த நடைமுறைகள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி கூட்டாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல வந்து இந்த அமைதி வேண்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து 108 சங்க அபிஷேகம் வந்து பண்றோம் அப்படின்னு நம்ம டிவில, நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொசைட்டி சார்ந்து, ஒரு சொசைட்டியோட ஒரு நலனுக்காகவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டாகவும் இந்த நடைமுறைகள், சடங்குகள் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சடங்கு நிபுணர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பூசாரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. சோ இவங்க எல்லாம் வந்து என்னன்னா விரிவான பிரார்த்தனைகள், மந்திரங்கள் ஓதுறது, அதே மாதிரி சடங்குகள் செய்யறது. சோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஷாமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒழுக்க பரிந்துரை. அதாவது ஒழுக்க பரிந்துரை அப்படின்றத காட்டிலும் மதம் வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறையை வந்து நமக்கு வந்து கத்து தருது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வாழ்க்கை நெறிய வந்து கத்துக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சக மனிதர்களுக்கு இடையேயான உறவுகள் அதை வந்து வரையறுக்குது. எப்படி ஒருத்தர் சோசியாலஜியோட முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டடிஸ் அபவுட் சோசியல் ரிலேஷன்ஷிப். சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. நம்ம யாரும் இந்த சமூகத்துல வந்து தனிச்சு ஏங்கிட முடியாது. எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து அடுத்த மனிதனை சார்ந்துதான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாதானே? சோ அந்த மாதிரி ஒரு சமூக மனிதர்களோட உறவை வந்து இது வந்து வரையறுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடவுளோட எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற சில நடத்தை முறைகளையும் இது வந்து கட்டாயமா வந்து பரிந்துரைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வர வேணும், நிறைய ராமாயணம் இந்த மாதிரியான தொடர்கள்லாம் நம்ம டிவில, தொலைக்காட்சியில நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு ரிஷிகள்லாம் வந்து பண்றத நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா they wanted to connect with their God.
ஆமாதானே. சோ அந்த மாதிரி கடவுளோட எப்படி தொடர்பு கொள்ளணும், மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாண்டிங்ஸ் மந்திரங்கள் ஓதணும் அப்படிங்கிற சில நடத்தை முறைகளை வந்து கட்டாயமா வந்து பரிந்துரைக்குது இந்த மதம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு வரையறை முன்னாடி இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் வந்து 11:10 ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு ஒழுக்க நடைமுறை. 11:10 கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா ஐ ஹேவ் டு பி தேர், நான் வந்து அங்க கண்டிப்பா போகணும் அப்படின்ற ஒரு வரையறை வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த மதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல், ஒரு ஒரு அம்சமா வந்து மதம் வந்து நம்மளோட சமூகத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்துல இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், சோசியாலஜி வந்து நிறைய நிறுவனங்களை பத்தி படிக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது வந்து படிக்குது அப்படின்னு. சோ இந்த மதம் அப்படிங்கிறது வந்து மத்த நிறுவனங்களோடையும் இது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எது சரி எது தப்பு, கடவுள் நம்பிக்கை வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து இது வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். மற்ற சமூக நிறுவனத்தை காட்டிலும் இந்த மதம் அப்படிங்கிறது வந்து எது நம்மளோட வாழ்வியல் நெறிக்கு வந்து சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை வந்து இந்த ரிலிஜன் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு அன்றாட வாழ்க்கையில. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதத்திற்கான சமூகவியல் வளர்ச்சி, மதம் அதாவது சோசியாலஜி ஆஃப் ரிலிஜனோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஏன் மதத்தை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நவீனத்திற்கு முந்தைய சமூகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா அதாவது முந்தைய சமூகங்கள், நவீனத்திற்கு முந்தைய சமூகங்கள் வந்து 2 பரிமாணமா நம்ம வந்து இந்த சோசியாலஜி ஆஃப் ரிலிஜனோட வளர்ச்சியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது 2 schools of thought அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட விளக்கங்கள் மற்றும் சமூக விளக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தனி மனிதர்களின் விளக்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு கோக்னிட்டிவ் லெவல்ல வந்து இருக்கும். மதத்தை வந்து ஒரு உணர்வு பூர்வமான அம்சங்களை வந்து இது வந்து வலியுறுத்துது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பால் ராடின் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மதம் வந்து உணர்வு பூர்வமான அம்சத்தை வந்து உணர்த்துகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உறவு என்பது ஒரு பயமுறுத்தும் சூழ்நிலையை கடக்க நவீன நபரின் உணர்ச்சி பூர்வமான பதிலை தவிர வேறு இல்லை. மதம் வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு சக்தியற்ற உணர்வுகளை வந்து வெல்ல உதவுது. ஆமாதானே. சில நேரங்கள்ல நமக்கே வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில நிறைய ஒரு டவுன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க மனசு சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு சக்தியற்ற ஒரு நிலையை வந்து உணர்றதுக்கு வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு பால் ராடின் வந்து சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி டர்க்கைம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தோட பரிமாணமா வந்து பாக்குறாரு. அதே மாதிரி இது வந்து சமூகத்தோட செயல்பாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா வந்து மதம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து டர்க்கைம் வந்து சொல்றாரு அவரோட கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புனிதமான விஷயங்களோட தொடர்புடையது. அந்த தொடர்புடையது அப்படின்னும் பொழுது நம்மளோட நம்பிக்கைகள். ஓகேவா. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி அங்க செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி மதம் அப்படிங்கிறத வந்து ரிலிஜன் டர்க்கைம் வந்து எப்படி ரிலேட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோட்டமிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனுஷனுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரு தொடர்பு விளக்குறது அந்த டோட்டமிசம் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி இந்த மதம் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கும் அந்த இயற்கைக்கும் சார்ந்த ஒரு புனிதமான ஒரு பொருளா வந்து இவர் வந்து சொல்றாரு.
ஒரு சமூக குழுவோட ஒரு சோசியல் குரூப்போட ஒரு ஐடென்டிட்டியா வந்து ஒரு அடையாளமா வந்து ரிலிஜன் வந்து செயல்பட்டு இருக்கு இந்த சமூகத்துல அப்படின்னு முந்தைய சமூகம், அதாவது ப்ரீ மாடர்ன் சொசைட்டில ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து உடனே நம்ம இமிடியட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு இப்ப சோசியல் மீடியா இல்ல ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து இமிடியட்டா வந்தது, நம்ம உடனே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்துல இருந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வடிவமா என்ன பல வடிவங்கள்ல வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருந்திருக்கு. என்ன விதமான வடிவங்களா அந்த மதம் வந்து இருந்திருந்தாலும் இது வந்து பழங்காலத்துல இருந்து இது வந்து ஒரு நிலைச்சிருக்கு அப்படின்னு டார்கெய்ம் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதம் வந்து ஒரு சோசியல் இன்டெகிரிட்டியை வந்து கொடுக்குது அப்படின்னு ரிலிஜன் ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டார்கெய்ம் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சமூகத்துக்கு வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணக்கூடிய, ஒரு சமூக உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு அப்படின்னு டார்கெய்ம் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியான விஷயங்களை தான் இன்னும் சில அறிஞர்களும், ராட்க்ளிஃப் பிரவுனா இருக்கட்டும், டால்கட் பார்சன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல அறிஞர்கள் வந்து டார்கெய்ம் சொன்ன விஷயங்களை வந்து உறுதியும் படுத்தி இருக்காங்க, அதை விரிவும் படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி சில நேரங்களை தேவைப்படும் பொழுது அதை மறுகட்டமைப்பும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்சும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் டார்கெய்ம் சொன்ன விஷயங்களை வந்து அவங்க வந்து மாத்தி இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு தொழில்துறை சமூகத்துல வந்து இருக்கு, தொழில்துறை சமூகங்கள்ல வந்து இந்த மதத்திற்கான வளர்ச்சி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்ல மேற்கோள் காட்டக்கூடிய 2 அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அண்ட் வெப்பர். சோ இதுல கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில்துறை சமூகம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தொழிலாளி முதலாளி அப்படின்ற 2 வர்க்கம் வந்து வந்துருது அப்படின்னு அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து வாதிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா இந்த மதம் வந்து அதோட நிலைய வந்து இழந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த தொழில் துறை சார்ந்த இந்த சமூக வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா மதத்துக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் வந்து என்னன்னா உலகம் வந்து எப்போ ஒரு கம்யூனிஸ்டா வந்து கம்யூனலிசத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லாம போயிடும் அப்படின்னு வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஒரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று புள்ளியா வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வரலாற்று புள்ளி வரும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை விட இன்னொரு ஒரு பெட்டரான விஷயம் வரும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க, பழைய விஷயங்களை விட்டுட்டு புது விஷயங்களை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 முடிவு புள்ளி, ஒரு வரலாற்று புள்ளி வரும் பொழுது இந்த மதம் அப்படிங்கிறது வந்து காணாம போயிரும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் வந்து வாதிடுறாரு. அதே மாதிரி மேக்ஸ் வெப்பர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பகுத்தறிவு, அந்த ரேஷனலைசேஷன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பூனை கூட குறுக்க போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன பண்றோம், அது ஏதோ இறைய தேடி போகுது, அது எங்கேயோ போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரேஷனலைஸா பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சகுனம் பார்ப்போம் இல்லையா? சோ ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வு வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம். சோ பட் அந்த இடத்துல இது வந்து ஏதோ இறைய தேடிதான் போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அங்க வந்து அந்த சகுனம் பார்க்கக்கூடிய அவசியம் வந்து இல்லாம போயிடும். சோ அந்த ஒரு விதமான ஒரு ரேஷனலைசேஷன் ஆஸ்பெக்ட் வந்து வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த மதம் வந்து இல்லாம போயிடும் அப்படின்னு பகுத்தறிவை வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து வெப்பர் வந்து சொல்லுவார். கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த வர்க்க மோதல், சோ முக்கியமா இன்னமும் வந்து ரிலிஜன் வந்து இந்த தொழில்துறை சமூகத்துல வந்து இருக்கு அப்படின்னு ஏன் இருக்கு அப்படின்னா இந்த கீழ்த்தட்டு மக்கள், அந்த தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற ஒரு வர்க்கம் வர இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த தொழில்துறை சமூகங்கள்ல இந்த தொழிலாளிகள் இல்ல வறுமை வந்து அனுபவிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாலதான் இந்த ரிலிஜன் வந்து இந்த சொசைட்டில வந்து இன்னுமே இருந்துட்டு இருக்கு. மதத்தின் மேல ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு.
ஏதாவது ஒரு நம்மளுக்கே வந்து தோணும். சில நேரங்கள்ல நம்மளுக்கோ இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ யாரோ சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம், இந்த கடவுள் வந்து எனக்கு வழிவிட மாட்டாரா, எனக்கு என்னைய மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னா சொல்றத நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த தொழிலாளிகள் இருக்கிறதுனால, தொழிலாளிகள் தான் மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு ஒடுக்குமுறையான ஒரு சமூக நிலை தான் வந்து மதத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் வந்து வாதிடுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதம் வந்து ஒரு ஒரு சுரண்டல் நிலையை வந்து ஒரு அடக்குமுறை, ஒரு சமூகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த பேசிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட், சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய விதங்கள்ல வந்து நடக்குது. சோ அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையையும் ஒரு சுரண்டல் நிலை வந்து நம்மளோட சமூகத்துல இருந்து அழிக்கப்படும் பொழுது, அதை வந்து எரைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காணாம போயிரும், தோற்று போயிரும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் வந்து வாதிடுறாரு. ஒரு தொழில்துறை சமூகத்துல ரிலிஜனோட முக்கியத்துவத்தை பத்தி அவர் ஆராயும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனலிசம், ஒரு கார்ல் மார்க்ஸ் அப்படின்னாலே வந்து நமக்குள்ள இந்த கம்யூனலிச கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள ஞாபகம் வரும் இல்லையா? சோ இதுல வந்து இந்த கம்யூனலிஸ்ட் சொசைட்டி, இந்த கம்யூனலிசத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அப்படியான ஒரு சமூகம் வந்து வரும் பொழுது மதத்துக்கான இடம் வந்து அங்க இடமே கிடையாது, மதம் வந்து காணாம போயிரும் அப்படிங்கறதுதான் இவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிலிஜியஸ் ரிவைவலிசம், மதத்தோட மறுமலர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிலையில இறுதியில அழிந்து விடும் அப்படின்னு பல அறிஞர்கள் வந்து கணிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு 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 கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து காணாம போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சோ அந்த மாதிரி மதம் வந்து கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் வந்து சொன்னாலும் இன்னமுமே வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து அது வந்து இன்னும் எக்ஸிஸ்டிங்கா தான் இருக்கு. பட் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மறுமலர்ச்சியா வந்து மாறி இருக்கு. மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பல இடங்கள்ல, உலகத்தோட பல பகுதிகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மதம் வந்து ஒரு மறுமலர்ச்சியை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மதம் வந்து ஒரு ஒரு அறிவாற்றல், டர்னர் வந்து அவரோட கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து உயிர் வாழ்றதுக்கான ரகசியத்தை வந்து சுருக்கமா வந்து இது வந்து கூறுது. மதம் வந்து ஒரு அறிவாற்றலான அமைப்பு வந்து கிடையாது, இது வந்து ஒரு கோட்பாடுக்கான ஒரு தொகுப்பு அப்படிங்கறதுதான் ஒரு அர்த்தமுள்ள அனுபவம் மற்றும் அனுபவம் வாய்ந்தது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லணும், இந்த கிளாஸோட ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன், மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட அனுபவத்தை, அவன் வந்து இந்த கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவை படிக்கிறதா இந்த சமூகவியலாளர்களோட முக்கியமான பங்கா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சோ அதையேதான் டர்னரும் வந்து சொல்றாரு. மதம் வந்து ஒரு அறிவாற்றல் அமைப்பு வந்து கிடையாது, ஒரு இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஒரு பிரின்சிபல் சார்ந்த ஒரு கோட்பாடு சார்ந்த தொகுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அது வந்து ஒரு அர்த்தமான அனுபவத்தை, ஒரு ஒரு அர்த்தமுள்ள அனுபவம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து டர்னர் வந்து சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம், ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், அவங்களோட ரோல் வந்து சொசைட்டில எப்படி இருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி மதம் வந்து என்ன மாதிரி மாறிடுச்சு, இந்த ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற வேறொரு விதமா வந்து இது வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. கம்யூனலிசம் மற்றும் தேசிய கொள்கை, நேஷனலிசம், கம்யூனலிசம் அப்படிங்கிற மற்றொரு பரிமாணத்துல வந்து இந்த சமூகம் வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. பல வடிவங்களை வந்து இந்த மதம் வந்து பெற ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனலிசம், கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு வேறொரு பரிமாணங்கள்ல இது வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதான் இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிற சமூக நிகழ்வுகள். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சயின்ஸோட வந்து ரிலேட் பண்ணுவோம், எப்படி மதத்துக்கும் சயின்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதத்துக்கும் ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலிஜன் அண்ட் மேஜிக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிற சமூக நிகழ்வுகளோட வந்து ரிலிஜனை வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒப்பிட போறோம். சோ இப்ப ரிலிஜன் அண்ட் மேஜிக், ஃபார் எக்ஸாம்பிள் மதம் மற்றும் மந்திரம்.
சோ இத பத்தி பார்த்தோம் அப்படின்னா மதமும் மந்திரமும் பல ஒற்றுமைகளை வந்து வெளிப்படுத்துது. இது ரெண்டுக்குமே வந்து பல ஒற்றுமைகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் இந்த மேஜிக்குக்கும் உள்ள விஷயம் வந்து பார்த்தோம், இருவரும் கவனிக்க முடியாத சக்திகளை கையாளுகிறார்கள். நம்மளால வந்து கவனிக்கவே முடியாத சில சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து இது ரெண்டுமே வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மதம் மற்றும் மந்திரம் மேஜிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து அதை நம்புறவங்களோட பின்பற்றுபவர் அல்லது விசுவாசியின் நம்பிக்கையின் அடிப்படையில மட்டுமே இது வந்து செயல்படுது. யாரும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணிட முடியாது இந்த ரெண்டு விஷயத்தையும். ஆமா தானே? நம்ம நம்புறோம் அப்படின்னா கடவுள் இருக்காரு, நம்புறோம் அப்படின்னா நம்ம கடவுளை வெளிப்படுவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து என்னது, நான் வந்து நாத்திகன், நான் வந்து கடவுள் மீது நம்பிக்கையற்றவன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி மதம் அப்படிங்கிறது வந்து பின்பற்றக்கூடியவங்க அதுல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கவங்களோட அடிப்படையில தான் இந்த மதமும் மந்திரமும் வந்து சேர்ந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எதுக்காக? இப்ப ஒருத்தவங்கள வந்து நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது, இல்ல ஒரு தோல்வி பயம் வந்து இருக்கு, இல்ல நமக்குள்ள ஒரு விரக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டா நம்ம போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போவோம், இல்ல ஏதாவது ஒரு மந்திர இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம வந்து கையாளுவோம். சோ அந்த மாதிரி மதம் மற்றும் மந்திரம் இது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனோட பயம் மற்றும் அவனோட விரக்திகளை வந்து சமாளிப்பதற்கான ஒரு மனித முயற்சியா வந்து இத வந்து விளக்குறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு, மதம் மற்றும் மந்திரத்திற்கான ஒரு தொடர்பை வந்து இப்படி விளக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கறத வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு நிச்சயமற்ற தன்மைகளையும் இது வந்து கொடுக்குது. அதாவது அந்த நம்புறவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதம் மற்றும் ரிலிஜன் இதுக்கு என்ன தொடர்பு, இன்னும் என்ன விதமான தொடர்பு எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சில நுட்பங்களை பயன்படுத்தி, சில சடங்கு முறைகளை வந்து பயன்படுத்தி, இல்ல ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து ஒரு அடைய வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திய வழிநடத்த வந்து இந்த மதம் மற்றும் மந்திரம் இது ரெண்டுமே வந்து முயற்சி செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மரணம், பயம், தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நமக்கு வந்து அது வந்து போக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளோட சமூகத்துல வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனித இருப்புக்கு ஒரு இறுதி பிரச்சனைகள் மற்றும் அர்த்தத்தை வந்து இந்த மதம் மந்திரமும் நமக்கு வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சக்சஸ் வேணுமா, இல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூ போறோமா, இல்ல ஒரு தொழில் தொடங்குறோமா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே. சோ அதே மாதிரி இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து வானிலையை வந்து கட்டுப்படுத்துற, வறட்சி, போரில் வெற்றி, நோய் தடுப்பு போன்ற உடனடி பிரச்சனைகள்ல வந்து அதிக அக்கறை வந்து கொண்டுள்ளது இந்த மதம் மற்றும் மந்திரம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மழை வேண்டி நம்ம வந்து நிறைய அபிஷேகங்கள் வந்து பண்றதா பார்த்திருக்கோம். அமைதி வேண்டி ஒரு மௌன விரதம் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கழுதைக்கும் இதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட வந்து இருக்கு இல்லையா? கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை வந்து நமக்குள்ள இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு உடனடியா ஒரு பிரச்சனை தீரணுமா உடனே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா வந்து மதமும் மந்திரமும் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரவாதி வந்து யாரு அப்படின்னா அவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை வந்து அவர் வந்து கையாளுகிறாரு. மதம் வந்து ஒரு மனிதனை அமானுஷ்ய சக்தியை வந்து நம்ப வைக்குது. ஒரு அமானுஷ்ய சக்தியை வந்து நம்ப வைக்கிறதுக்கு வந்து இந்த மதம் வந்து ஒரு முக்கியமான ரோலா வந்து இருக்கு. இது ரெண்டுமே வந்து வேறுபட்டது வந்து கிடையாது. மதமும் மந்திரமும் வேறு வேறு அப்படின்னா அப்படி கிடையாது. இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயாஜால செயல்கள்
நிறைய மாயாஜால செயல்கள்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஒரு மாயாஜால செயல் மிகவும் ஆள்மாறாட்டம் மற்றும் நிலையான சூத்திரத்தை வந்து இது வந்து பயன்படுத்துது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டு நோக்கு நிலையதான் இது அதிகமா வந்து கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேஜிக் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் வந்து ஒரு கூட்டு, ஒரு சமூகத்தை வந்து இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹோலா தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் இங்க ரிலிஜன், இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதை நம்பக்கூடியவங்க, அந்த விசுவாசிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தை உருவாக்கவோ அல்லது இது வந்து முயற்சிக்கல. இந்த மந்திரம் செய்யறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமா அதோட மந்திரம் மற்றும் அதோட ஆதரவாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தை வந்து ஒரு உருவாக்க வந்து அவங்க வந்து முயற்சிக்கல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்டது, ஒரு மிகவும் வந்து தனிப்பட்டது. அவன் தேவைக்காக தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மந்திர விஷயங்கள் பண்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மந்திரவாதி இங்க வந்து யாரோ அப்படின்னா அவர் வந்து ஒரு பயிற்சியாளரா தான் இருப்பாரு. நம்மளே போய் மந்திரம் பண்றோம் அப்படின்னு போனா நமக்கு அதுல வந்து பயிற்சி கிடையாது. சோ இந்த மந்திரங்களை வந்து கையாளணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு பிரதிநிதித்துவம் வந்து அங்க வந்து தேவைப்படுது. மந்திரவாதி வந்து அவனை மட்டும்தான் வந்து ஒரு ஒரு பிரதிநிதியா அங்க வந்து பிரதிநிதித்துவம் வந்து செய்யறாரு. அவர் தான் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுவார். சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சமூகத்தை வந்து பிரதிநிதியா வந்து பாக்குது. அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளை வந்து ஒரு பிரதிநிதியா வந்து பாக்குது. பட் மந்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு வணிகத்தன்மை. இப்ப மந்திரவாதி வந்து அவன் வந்து பணம் ஈட்டணும், அவன் வந்து இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், நிறைய படங்கள்ல எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம் எப்படி வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மந்திரம் செய்யறேன், உங்க உடல்நிலையை வந்து போக்குறேன், உங்க குடும்ப கஷ்டத்தை போக்குறேன், பேய வந்து விரட்டுறேன் அப்படின்னா நிறைய படங்கள்ல எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம், சினிமாக்கள்ல. சோ அந்த மாதிரி இந்த விசுவாசிகள் வந்து சமூகத்தை மேஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிக நோக்கத்தை, வணிகத்தன்மை வந்து கொண்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலிஜன் அண்ட் சயின்ஸ், மதத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவை தேடுவதோட அதோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையையும் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து கொரோனா டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு 2 வருஷம் வந்து பாதிக்கப்பட்டோம். சோ அந்த இடத்துல வந்து அறிவியல் வந்து என்னதான் நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை வந்து வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்க ட்ரை பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிவியல். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய தடுப்பூசி முறைகள், நிறைய மருத்துவ முறைகள் எல்லாம் இதுல வந்து கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா. சோ இது வந்து பிரச்சனைகளை வந்து தேடுறது மட்டும் இல்லாம இந்த அறிவியல் அப்படிங்கிறது தேடுவதோட மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது மட்டும் அதுக்கு வந்து ரோல் கிடையாது. அது வந்து என்னன்னா அதை எப்படி எல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையையும் வந்து இந்த மதம் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் மற்றும் மதம் அப்படிங்கிறது வந்து மனுஷனோட ஒரு யதார்த்தத்தை வந்து தொடர்பு படுத்துது. ஒரு இது மதம் மற்றும் அறிவியல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட பணியாளர்களுக்கான தகுதிகளை வந்து இது வந்து பரிந்துரைக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எதையுமே வந்து ஒரு சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இந்த மதம், இந்த அறிவியல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து H2O இது 2 சேர்ந்தாதான் வந்து நீர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு லெபார்டரியில வந்து ஒரு ஆய்வு பண்ணி நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சரியாகும். H2O அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா ஒரு நீர், வாட்டர் அப்படிங்கிறது வந்து இது வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு முக மதிப்புல வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அறிவியல் வலியுறுத்துகிறது. சரிங்களா. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து அப்படி மேலோட்டமா வந்து பார்க்க கூடாது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கணும்.
ஒரு ஒரு அங்க வந்து ஒரு ஒரு பரிசோதனை வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதா இது வந்து சொல்றாங்க. இந்த அறிவியலுக்கும் மதத்துக்குமான ஒரு தொடர்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞானம் வந்து தெரியாததை வந்து கவனிக்கக்கூடிய யதார்த்த நிலைக்கு வந்து கொண்டு வருது. மதம் வந்து இந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அறிவியல் வந்து என்ன சொல்றது, ஒரு யதார்த்த நிலை, கவனிக்கக்கூடிய யதார்த்த நிலையை மட்டுமே வந்து தெரியாததை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து ரிலிஜன் வந்து மாத்துது. பட் இங்க மதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கு அப்படின்னா, கடவுளை வந்து கவனிக்கக்கூடிய நிகழ்வா மட்டும்தான் அங்க வந்து இருக்கு. அந்த நிலைக்கு மட்டும்தான் வந்து மதம் வந்து மக்களை வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்குமான தொடர்புல. ஓகேங்களா? மதம் வந்து கடவுளை அறியக்கூடிய விஷயமா இருக்கு. அறிவியல் அப்படிங்கிறது வந்து நம்ம அறியாத விஷயங்களையும் நமக்கு வந்து அறிய வைக்கக்கூடிய, ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அறிவியல் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் அறிவு முறையும் உலக அளவில் செல்லுபடியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப H2O அப்படின்னு நம்ம இங்க எடுத்தோம் அப்படின்னாலும் H2O தான், அமெரிக்கால எடுத்தோம் அப்படின்னாலும் H2O. ஒரு 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 யூனிவர்சலா அக்செப்டடா ஒரு உலக அளவுல வந்து இது வந்து செல்லுபடியாகும் அறிவியல் கொள்கைகள் அப்படிங்கிறது. பட் மத கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து மதத்துக்கான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அந்த சடங்கு முறைகள் அப்படிங்கிறது வந்து அவங்களோட அந்த ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, இட் வேரிஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குமே வந்து டிஃபர் ஆகும். அது வந்து ஒரு உலக அளவுல வந்து இப்படித்தான் இருக்கும், மதம் கடவுள்னா இப்படித்தான், சடங்கு முறைகள்னா இப்படிதான், நம்பிக்கை முறை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. உலக அளவுல வந்து இந்த மதத்தை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அறிவியல் படி பார்த்தோம், அறிவியல் பூர்வமா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உலக அளவுல அது வந்து ஒரே விஷயத்தான் சொல்லும். H2O தான் எல்லா இடங்கள்லயுமே. பட் இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உலக அளவுல வந்து இது வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வேறு விதமா வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2 நம்ம வந்து பார்க்க போறது. இப்போ சோ மதம் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, பல அறிஞர்கள் அவங்களோட கருத்தை வந்து எப்படி மதத்தின் மீது மதம் அது சொசைட்டிக்கு வந்து என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சில அறிஞர்களோட மேற்கோள்களையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ வந்து மதத்தோட கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கூறுகளா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து நம்பிக்கைகள் சார்ந்தது. ஃபர்ஸ்ட் இங்க இந்த இடத்துல நான் பவர் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ். சோ அது வந்து ஒரு கூறா வந்து இருக்கு மதம் அப்படிங்கிறது. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே. நம்பிக்கை நம்மளால நம்ப மட்டும்தான் முடியும் கடவுள் இருக்காரு அப்படின்னு, நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. சோ அதுதான் இங்க நம்பிக்கை என்பது வந்து ஒரு ஒரு சமூகவியல் கொண்டோட்டத்துல வந்து பார்க்கப்படுது இங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சத்தோட இயல்பு, அதோட தோற்றம், அதோட இருப்பு வந்து எல்லாம் இந்த உலகம் வந்து எப்படி தோன்றுச்சு, மனுஷங்க வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிற எல்லா விதமான ஒரு கதைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதைகள் வந்து எல்லா மதத்திலையுமே வந்து இருக்கு. சரிங்களா? அது அந்தந்த சமூகத்தோட அடித்தளத்தை வந்து அமைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த கதைகளும் இருக்கட்டும் சரி, இந்த நம்பிக்கைகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய நடத்தை விதிகள் வந்து நமக்கு வந்து ஒரு 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 சமூகத்தை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா வந்து இருக்கு இந்த மத நம்பிக்கை அப்படிங்கிறது, நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஒழுக்க முறைய வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறைய வந்து கத்துக் கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கட்டுக்கதைகள். சோ மதம் சார்ந்த கட்டுக்கதைகள்லாம் வந்து நம்ம சொசைட்டில வந்து நிறைய இருக்கு. நிறைய கட்டுக்கதைகள்லாம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சமூகம் மற்றும் கலாச்சாரங்கள்ல வந்து இந்த மதத்துக்கான தோற்றம் அப்படின்றது பத்தின நிறைய கட்டுக்கதைகளை வந்து நம்ம வந்து சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டியில பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் ஆதாம தான் வந்து உருவாக்குனாரு
அவரோட சொந்த உருவத்துல வந்து அவர் வந்து படைத்தாரு. ஆனா ஏவாள் அப்படிங்கிறவங்க வந்து ஆதாமோட ஒரு ரிப்கேஜ், அவரோட விலா எலும்புல இருந்துதான் வந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு நிறைய கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷனுக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட காஸ்ட வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஜாதி ரீதியான அந்த பாகுபாடுகள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து சொல்லுவோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்களை வந்து 4 வர்ணங்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த சமூகத்தை வந்து 4 வர்ணங்களா, மனித இனங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க அவங்கதான் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க இந்த வர்ணா சிஸ்டத்துல. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து கடவுளோட தலையில இருந்தோம், தலைப்பகுதியில இருந்தோம். சத்திரியர்கள் வந்து அவங்களோட கைகளில் இருந்தோம். வைசியர்கள் வந்து அவங்களோட தொடைப்பகுதியில இருந்தோம். சூத்திரர்கள் வந்து பாதங்கள்ல இருந்துதான் வந்து உருவாக்குனாங்க. சோ அதனாலதான் வந்து தலைப்பகுதி அப்படிங்கறது வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு 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 ஹையர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து கால் அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஒரு கீழ் பகுதி. கால் அப்படிங்கிறது வந்து பாதம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு புனிதமா நம்ம வந்து கருத மாட்டோம் இல்லையா? சோ அந்த வகையில ஒரு புனிதத்தன்மையை வந்து இந்த சமூகத்துல அந்த மனுஷ இனங்கள்ல வந்து உருவாக்கக்கூடிய இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம் இந்த சமூகத்துல. இந்த மதம் சார்ந்து அதோட தோற்றத்தை குறிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புராணங்கள், பண்டிகைகள் மற்றும் சடங்குகள் வந்து கொண்டாடப்படுவதை வந்து இந்த கட்டுக்கதைகள் வந்து நியாயப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் நரகாசுர தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை வந்து நமக்கு வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நரகாசுரனை வந்து கொண்டுட்டாங்க. சோ அதோட அவன் வந்து சமூகத்துல வந்து நிறைய தீங்குகள்லாம் இழைச்சான். அந்த அவனோட அழிவின் ஒரு கொண்டாட்டமா தான் நம்ம வந்து தீபாவளியை வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட பிறந்த நாளதான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியா வந்து கொண்டாடுறோம். கிறிஸ்துவோட பிறப்பதான் நம்ம வந்து கிறிஸ்துமஸா வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சடங்குகள் அப்படிங்கிறது வந்து இந்த புராணங்கள் மூலியமாகவும் சரி, இந்த பண்டிகைகள் மூலியமாகவும் சரி, சடங்குகள் மூலமாகவும் சரி, அதை வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நியாயப்படுத்துது. அதுதான் அந்த கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்டவியல், காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து இந்த காஸ்மாலஜிக்கும் இந்த மதத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு, எப்படி இங்க வந்து மதம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காஸ்மாலஜி, இந்த அண்டவியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரும்பங்கு வகிக்குது, ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில பழங்குடியினர் வந்து என்ன நம்புறாங்க அப்படின்னா பூமி வந்து ஒரு ஆமையோட முதுகுல வந்து சுமந்து செல்வதாக வந்து கருதுறாங்க, நம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் வந்து ஒரு பெரிய பாம்போட முதுகுல வந்து தங்கி இருப்பதா வந்து நம்புறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு அண்டம் சார்ந்த ஒரு இந்த பிரபஞ்சத்தை வந்து உணர வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த காஸ்மாலஜி, இந்த அண்டவியல் வந்து நமக்கு வந்து காமிக்குது. இந்த பூமி அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட மையத்துல இருந்துதான் வந்து வந்துச்சு. அதோட படைப்பு வந்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து ஒரு 6 நாள்ல தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்களும் வந்து கடவுளால வந்து செய்யப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த காஸ்மாலஜி, அண்டவியல்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு வந்து டெய்லர் வந்து இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் அன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் வந்து என்னன்னா மனுஷனோட பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள ஒரு தொடர்பை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து இந்த காஸ்மாலஜி, இந்த அண்டவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையா வந்து இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அடிப்படையா இருக்கு. ஒரு மத நம்பிக்கையையும் மனித மற்றும் மனித நேயமற்ற இருவரும் கூட ஒரு பொருள் அல்லாத வெளியில் உள்ள நம்பிக்கையை மையமாக கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மத நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்கள கூட ஒன்னா வந்து இது வந்து இணைக்குது
அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஒரு ஆவி, ஆன்மா, அதாவது ஆன்மா அல்லது ஆவிக்குரிய, அதாவது ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், பிறப்பு மற்றும் இறப்பு. சோ அதுதான் வந்து இந்த உடலின் அடிப்படையில் இந்த ஆவி மீதான நம்பிக்கையை வந்து டெய்லர் வந்து அந்த அனிமிசம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து சொல்றாரு. சோ அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு 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 அடிப்படை தான் வந்து மதத்தோட நம்பிக்கைக்கான தோற்றமா வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு டெய்லர் வந்து சொல்றாரு. சோ இங்க மதத்தை வந்து எப்படி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஏன் உருவாச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இங்க என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா நம்மளோட பிறப்பு இறப்பு இது ரெண்டுக்குமான தொடர்பை வந்து விளக்கக்கூடிய ஒரு கருவியா வந்து இந்த ரிலிஜன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலையியல், அதாவது காலையியல் அப்படின்னா எஸ்கேட்டாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா உலகத்துக்கோட பிந்திய காலம், நம்மளாம் இறந்து போயிட்டோம், அந்த உலகம் வந்து போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்மாவோட இலக்கு, இதுக்கு உள்ள நம்பிக்கை வந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு முக்கிய அண்டவியலின் ஒரு முக்கிய கூறா வந்து இந்த காலையியல் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிலர் வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நமக்கு வந்து அந்த ஒரு பிலீஃப் இருக்கு. நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த காலையியல் மதத்தை வந்து ஒரு கருவியா வச்சு இங்க வந்து பயன்படுத்துறாங்க. சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு அது வந்து நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு வந்து இதுல வந்து நம்பிக்கை இல்லாம போயிடலாம். சோ இந்த மாதிரி ஒரு காலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டா வந்து இந்த மதம் வந்து நம்மளோட சமூகத்துல வந்து ஒரு முக்கிய பங்கா வந்து இருக்கு. அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தன்மை. இந்த மதத்தை வந்து முக்கியமா நம்ம வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு தெய்வத்தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமா தான் நம்ம வந்து பாக்குறோம். இத வந்து ஸ்பிரோ அப்படின்ற ஒரு அறிவியலாளர், ஒரு அறிஞர் வந்து அவரோட கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா மதமுமே வந்து மனுஷங்களை விட ஒரு உயர்ந்த பண்பை கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மனிதர்கள் மீதான நம்பிக்கையை வந்து இது வந்து கொடுக்குது. மனுஷனை மீறின ஒரு சக்தி வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கு. அது வந்துதான் அதுதான் வந்து நம்மளோட உலகத்தையும் சரி நம்மளோட மனிதர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ள இருக்கு. சோ இதுதான் வந்து இந்த தெய்வத்தன்மை பத்தினா ஒரு ஒரு ஷார்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நடைமுறைகள்ல வந்து இருக்கு. பிராக்டிஸ் ஆஃப் ரிலிஜன், மதத்தின் நடைமுறைகள். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதங்கள்ல வந்து நடைமுறை இந்த சடங்கு வழிமுறைகளை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம். ஒண்ணு வீட்டு சடங்கு, வீட்டுல நம்ம பண்ணக்கூடிய சடங்கு முறைகள். இன்னொன்னு வந்து சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமோனியல் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு அந்த சம்பிரதாயங்கள், அந்த சடங்குகளை பண்ணக்கூடிய அந்த சடங்கு முறைகளை விளக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை சுழற்சி சடங்குகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டு சடங்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி மதத்தை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்றோம் அப்படின்னா இந்த துளசி செடி எல்லாம் வீட்டுல வந்து வளர்ப்போம் இல்லையா, துளசி மாலை இது பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல வந்து இந்த ஊதுபத்தி ஏத்துறது. சோ இதெல்லாம் ஏத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு தெய்வத்தன்மை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரியான சில ரிச்சுவல்ஸ் மூலியமா வந்து இந்த மதத்தோட ஒரு சடங்கு முறைகளை வந்து நம்ம வந்து விளக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செரிமோனியல் ரிச்சுவல்ஸ். இந்த செரிமோனியல் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே வந்து ஒரு காரணம் வந்து வச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஆண்டோட முடிவுலையும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முடியாட்சி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அரசாட்சி ராஜா மற்றும் பேரரசர் அவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு புனிதமான விஷயமா வந்து புனிதமானவரா நம்ம வந்து கருதுவோம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்கு முறைக்கும் ஒரு காரணங்களை வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் வந்து வச்சிருப்போம். சரிங்களா? குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா
இங்க வந்து என்னன்னா ஒரு சமூக ஒற்றுமையை வந்து கொடுக்குது, நேஷனலிசத்தை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து சொல்றோம். அதே மாதிரி லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுழற்சி முறைகள், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நிறைய லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ரொம்ப கொண்டாடுவோம். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது வந்து சைலண்டா அப்படியே வந்து அது ஒரு பெருமையான விஷயமா நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பல கலாச்சாரங்கள்ல வந்து இந்த லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து மாற்றம் மற்றும் ஒரு சில சடங்குகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து மதம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புனித வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் புனித வார்த்தைகள் இல்ல புனித நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய புனித நூல்கள், குரான், பைபிள் அப்படிங்கிற விதங்கள்ல வந்து மதம் வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த சமூகத்துல வந்து நிலைத்திட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி மதத்தோட தோற்றம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில அறிவியல் அறிஞர்களோட கூற்று, இந்த சமூகத்துல மதத்திற்கான ஒரு முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கறது வந்து ஒரு சோசியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல, சமூகவியலாளர் கண்ணோட்டத்துல வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த 1 hour கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த யூனிட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.